நான் உங்கள் நிதிஷ். NRF இன்ட்ரோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே நிதிஷே, இப்போ நீ எங்கே கிளம்பிட்ட அப்படி இப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். அது அப்படியே வந்துட்டுருக்கு. என்ன திங்ஸு என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு பைக் ஓட்ட சொல்கிறேன். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். NRF நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2,70,000 சப்ஸ்கிரைப் மேலே தான் இருக்காங்க. பட் எல்லாமே ஷார்ட் சப்ஸ்கிரைபராக இருக்கனால சரியாக நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போய் சென்ட் ஆக மாட்டுது. அதனால் நம்ம சேனல் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் பெல் பட்டன் அழுத்த சொல்லுங்கள் முக்கியமாக. ஓகே NRF வாங்க, அப்படி நான் பைக் ஓட்டோட கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சினிமாட்டிக் ஷாட் பார்த்து வந்துருங்க. இதோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அவ்வளோ சீரி பாஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் தான் NRF. ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு வீலி தாங்க. இதெல்லாம் சும்மா சின்ன வீலி தான். நம்ம போக போக இன்னும் நல்லா வீலி பண்ணுவோம், கவலையே படாதீங்க NRF. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி இருக்குங்க. இப்போ வந்து பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடு தான் NRF இருக்குது. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம எப்படி பெட்ரோல் போட போகிறது இல்லைங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட சுத்தமாக மணி இல்லை. ஏன்னா நம்ம திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டு எல்லாமே நம்ம வாங்கினதுனால மணி இல்லாமல் போச்சுங்க. இங்கே ரோடு வேறு டக்குன்னு உடஞ்சிருக்கனால ஒரு மாதிரி பேச முடியாமல் இருக்கனால அட்டை வெயிலில் நின்று வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பாலத்துக்கிட்ட நின்று. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பாலம் தான் NRF. எல்லாம் நம்ம ஊர் தாங்க. உங்கள் ஊர் எங்கள் ஊர் எல்லாம் நம்ம ஊர் தான். எல்லாம் நம்ம ஊர் தான். நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு உட்காருவேன். நாங்கள் ஏதாச்சும் மன கஷ்டமாக இருந்தால் நான் அங்கே தான் உட்காந்து ஜாலியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். அந்த இடத்துல நைட் டைம் சூப்பராக இருக்குங்க. இந்த NIT காலேஜில் வந்து லைட் எரியும், செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல நைட் டைம். நம்ம யூமிக்கோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து ECU ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர் நிறையா இருக்குங்க. இப்போ தான் ஒன்று அப்கிரேட் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லைடர்லாம் வச்சுருக்கோங்க. அந்த கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரண்ட் வீல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்லைடர்லாம் போட்டிருக்கோம். அது கிராஷ் கார்டு தான் சொல்லுவாங்க. அது பேரும் சின்ன கிராஷ் கார்டு. இடத்த மறக்கவே மாட்டேங்க. இங்கே தான் நம்மளோட பைக்கை தண்ணியில் விட்டு ஒரு 25,000 செலவு வச்சுச்சுங்க. ECU ஃபெயிலியர் ஆகி அப்புறம் டூம் மாற்றணும். இந்த இடம் தாங்க அது. ஸோ வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் தண்ணி சும்மா நான் யதார்த்தமாக தான் போனேன். இவ்வளோ குழியாக இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து எனக்கு அந்த துருத்துருப்பு அதிகம் தாங்க. எனக்கு ஓவராக போய் ரொம்ப ஒரு இதாக போய் உள்ளே விட்டேன் தண்ணி உள்ள. எல்லாம் பாதி தூரம் முழுகிடுச்சுங்க வண்டி. அதெல்லாம் இருக்கட்டும் நிதிஷே, இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க, என்ன திங்ஸ் வந்திருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி இருக்கும். ஸோ வந்து இப்போதைக்கு அது சர்ப்ரைஸுங்க. நான் அங்கே போயிட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறம் வந்து ஏன் அதெல்லாம் நம்ம அது யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி நான் தெளிவாக அந்த இடத்துல போய் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் போயிட்டுருக்கோங்க. ப்ரொஃபஷனல் கொரியர் காரைக்கால் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போது நான் படித்தது எல்லாமே காரைக்கால் தான். பட் காரைக்கால்லேருந்து நம்ம ஊர் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளார இருக்குது. அதாவது கிராமம் சைடு அது. வா செம்மையாக இருக்குங்க க்ளவுட்ஸ்லாம். பட்டர்ஃப்ளைப்பா. நான் வந்து ஹெல்மெட் புதுசாக வாங்கியிருக்கேன் NRF. அப்புறம் வந்து மைக்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே இப்போ வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஓகேவா, இது எல்லா ரைடுக்கும் எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் தாங்க. உங்களோட ஆதரவு எப்பவுமே நம்ம கொடுத்துட்டே இருங்க. பக்காவா. இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. ஸோ வந்து நான் நார்மல் ரோடுக்கு வந்து நான் ஸ்பீடாக ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் வீடுலாம் இருக்க ஏரியா. ஸோ வந்து அதனால் இங்கே ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம். அங்கே ஒரு ஃப்ரீ ரோடு வரும், அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன் கரெக்டாக. அப்படியே சின்னதாக ஒரு சினிமேட்டிக் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. 3, 2, 1. இந்த விளாக்லையாவது கொஞ்சம் NRFன்னு சொல்கிறத நான் கம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ், அண்ணா நீங்கள் நிறைய NRF சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் நான் எடுத்துக்கிட்டேங்க. அதனால் நான் இனிமேல் கொஞ்சம் NRF வந்து கம்மி பண்ணிக்க போகிறேன். கம்மி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போது நம்ம ஹெல்மெட் வாங்க இப்போது நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுதுங்க கரெக்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக ஷார்ப்பாக 5 o'clock வந்துடும் ஈவினிங். இதோ நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்ட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். அப்படியே இங்கே பார்சல் வாங்கிட்டு இந்த வண்டி கடையில் நம்ம அப்படியே பைக் வேலை பார்த்துட்டு தான். இப்போ 2 o'clock ஆகுதுன்னு சொன்னாலங்க. அதனால் வந்து பைக் கடைலாம் பூட்டி வச்சுருக்காங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவினிங் கூட வந்து பார்த்துக்கலாம். அக்கா பார்சல் வந்திருக்குக்கா, பார்சல் வந்திருக்கு. இதோ நம்ம பார்சல் வாங்கிட்டோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த பார்சல் எடுத்து நம்ம அண்ணன் கடைக்கு போக போகிறோம். இந்த கடையில் தான் நான் மோஸ்ட்லி வேலை பார்ப்பேன். ஸோ இந்த கடை பூட்டியிருக்காங்க. அதனால் நம்ம அண்ணன் கடைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் வச்சு எப்படியாவது எடுத்துகிட்டு போய்ட்டு தான். நிதிஷே பார்சல் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இருங்க ஏன் அவசரம், இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டோங்க.
நீ என்னடா ஓப்பன் பண்ணுறது இருடா அவன் வீடியோ ஸ்கிப் பண்ணுறடா அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. ஸோ வந்து ஸ்கிப்லாம் யாரும் பண்ணாதீங்க, அப்படியே ஜாலியாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இன்னும் ஒரு 500 மீட்டர் தாங்க இருக்கும் அண்ணன் கடைக்கு. அப்படியே அண்ணன் கடைக்கு எடுத்து போயிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு ஜம்முன்னு வச்சிடணும் தான் வண்டியை. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆனால் வந்து வீடியோ பார்த்து முடிச்சு கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போ அந்த வீடியோவிலே அப்படியே கண்டுபிடிக்கணும் நீங்கள். அவ்வளோதாங்க, இதோ நம்ம வந்தாச்சுங்க. காரைக்கால் ஸ்டேடியம் ஆப்போசிட். கடை இருக்குமா என்னன்னே தெரியல. இது கார் ஷெட்டு. பட் இங்கெல்லாம் பைக்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம பைக் எடுத்துகிட்டு வர்றோம். ஐயோ பூட்டி வச்சிட்டாங்களே, போச்சே 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 போச்சே. சாப்பிட போயிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக அண்ணன் கடை வரைக்கும் வந்து விலாகை என் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இன்றைக்கி காரைக்காலில் பந்த் ஆமாங்க. அதனால் வந்து கடைலாம் லீவு. ஏன் பந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க. அதனால் அந்த கேஸ் பற்றி பேச வேண்டாம், ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் விடுங்க, நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்திருப்பீங்க, அங்கேருந்து பார்த்து இருந்திருப்பீங்க வீடியோ. சரி நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் அப்படியே கொஞ்சம் கிட்ட எடுத்துவாங்க மொபைல். இப்படியே சரி அன்பாக்ஸ் பண்ணி நமக்கு இந்த கிராஷ் கார்டு யார் சென்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சென்னை பைக்கர்ஸ் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்னை பைக்கர்ஸோட லிங்க், ஷாப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம கிராஷ் கார்டு ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கிராஷ் கார்டு ஓப்பன் பண்ணிடலாம். நியூஸ் பேப்பர் இருக்கு. நல்லா கவர் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இது வந்து நம்மளோட ஹெல்மெட் வைசருங்க. இது கலர் வைசர். நம்ம வந்து இப்போ டிரான்ஸ்பரண்ட் வைசர் தான் யூஸ் பண்ணுறதுனால கலர் வைசர் கேட்டிருந்தேன், அதுவும் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது ஃப்ரீ தாங்க. ஃபுல் டிஸ்கவுண்ட்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் அவங்க பேஜ்லாம் நம்ம போகிறதுனால நமக்கு ஃபுல்லாகவே இது ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4500 ஆச்சு. வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் அவங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. NRF. இப்போ நம்ம கிராஷ் கார்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நானே அண்ணனுக்கு தான் தெரியும், இது நமக்கு தெரியாது. இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க நெட்லாம். சரி செட் பண்ணலாமா? ஓகே, கிராஷ் தான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுவே செம்ம வெயிட் வரும் போலியா, அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க. இது இதுனா ஒரு 4-5-6 kg மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க நம்ம வந்து நம்ம பைக்கில் நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட ஓல்டு கிராஷ் கார்டு கழட்டிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன். ஓகே, இதோ நம்ம பிளாக் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோங்க அண்ணன்ட்ட கொடுக்க. நான் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த ரைட் சைடு கிராஷ் கார்டு மாட்டியாச்சுங்க. ஃபிக்ஸ் ஆகுதா இல்லையான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன். அவ்வளோதாங்க, நம்ம கிராஷ் கார்டெலாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. அப்படிங்க இந்த பைக் எடுத்து கிளம்பலாம். ஓகே, சூப்பராக ஆகிட்டாங்க வண்டியை. பேக் பிரேக் பிடிக்க மாட்டேதுப்பா, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குங்க. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் ட்ராவல் மோட்டோ விளாக்லாம் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனலில் சும்மா தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க. NRF லவ் யூ ஸோ மச். அப்புறம் லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு வேடை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை பாய்.